சாட்டர்டே மார்னிங்கே பரபரப்பாக தான் இருந்தது இன்னைக்கு டேவு. காலையிலேயே எழுந்திரிச்சு கொஞ்சம் ஹஸ்பண்ட் இன்னைக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்றதுனால இன்னைக்கு சீக்கிரமாக பாப்பா நைட்டே பூரி வேணும்னதுனால அதை பண்ணியாச்சு. லஞ்சுக்கு முட்டை குழம்பும் மஞ்சள் பூசணியும் வச்சு பொரியல் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு ஃபஸ்ட்டு வச்சாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே அவங்க அதை தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு சைடில் ஒரு சைடு சாப்பாடு, ஒரு சைடு பூரிக்கு மாவு பிசைறது, ஏன்னா கொஞ்சம் நம்ம உட்காந்தாலும் லேட் ஆகிடும் அப்படின்ற ஒரு ரீசனால் வேகமாக டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரி தான் கேஸை ஆஃப் பண்ணவே முடியல. ஏன்னா பூரிக்கிழங்கு, டீ, அப்புறம் சாப்பாடு வச்சு அது 2 விசில் வரத்துக்குள்ளார அடுத்து டீ வச்சிடலாம், ஏன்னா சைடு கேப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு 2 விசில் அடிச்சுட்டு டீயும் கொதிச்ச கேப்பில் அடுத்து குழம்புக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் வதக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் ட்ரையாக வறுக்கிறது அது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு சைடு வச்சுட்டு அடுத்து தேங்காய், வெங்காயம், தக்காளி இதையும் நல்லா வதக்கி ஆற வச்சுட்டேன். சைடில் சாப்பாடும் வெந்துருச்சு, அதையும் வடிச்சும் வச்சாச்சு. இது அடுத்து பூரிக்கிழங்கும் ரெடி பண்ணியாச்சு. டீ குடிக்கவே டைம் இல்லை, சும்மா அப்படியே நின்றுட்டே வேகமாக குடித்தாச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடான வேலை இன்னைக்கு, நல்ல வேலை. அப்புறம் இந்த சைடும் கிழங்கும் நல்லா மசித்து அதையும் வதக்கி அதுவும் ஃபுல்லாக எல்லாம் குழம்புக்கு நல்லா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் தண்ணியில் கலக்கி அதையும் குழம்புல ஊற்றி ஒரு கொதி வச்சு இவ்வளோ நேரம் ரெஸ்ட்டே எடுக்கலையா, கால் வலிச்சோடனே கீழே உட்காந்து அடுத்து பூரியை மட்டும் உருட்டிடலான்னு சொல்லிட்டு வேகமாக அதையும் உருட்டி அதையும் தட்டில் மாவு லைட்டாக தூவி எல்லாம் லைனாக ஒரு 10 பூரிக்கான எடுத்து நல்லா தேய்ச்சி ஒன்றா உட்காந்து இது பண்ணியாச்சு. இதில் வேறு பாப்பா வேறு அம்மா எனக்கு குட்டியாக இந்த பூரி வேணுமான்னு டார்ச்சர் சாமி. அப்புறம் அவளுக்கும் வச்சு எடுத்து கொடுத்துட்டு அடுத்து மற்ற எல்லாத்தையும் வேகமாக போட்டு எடுத்து ஹஸ்பண்டையும் சாப்பிட வச்சு அமுச்சு விட்டுட்டேன். இவ்வளோ வேகமாக பண்ணியும் நோ யூஸ். ஏன்னா ஹஸ்பண்ட் அப்புறம் கிளம்புறப்ப நான் மதியம் சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்ட்டாங்க. அதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ நேரம் பரபரப்பாக செய்யணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, நமக்கு குக்கிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு, ஓகே இனி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் பொரியல் மட்டும் மஞ்சள் அரசாணி போட்டு, இது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், வேறு லெவலில். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு வச்சுக்கணும், அவ்வளோதான். லாஸ்ட்டில் துருவின தேங்காவை போட்டுக்கணும். ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் அதுலேயே இருக்குங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.